நீட்டினுடைய ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அது ஒரு நீட் ஒரு கட்டமைப்பை வைத்திருக்கிறது. இதில் நிறைய முறைகேடுகள் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்குது. நீங்கள் ஒரு அந்த நீட் ஆரம்பித்ததுலேருந்து இம்பர்சனேஷன் சொல்லுவாங்க, அதாவது ஆள் மாறாட்டம் பண்ணி எழுதுவது, இது காப்பி அடிக்க விடுறது. வட மாநிலங்களில் இது ரொம்ப சகஜமான ஒரு போக்கு. தென் மாநிலங்களில் உள்ளாடைகளை கூட வெரிஃபை பண்ணிடுறாங்க. இது என்னென்னா நேரமின்மை என்ற ஒரு காரணத்தை காட்டி அவர்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு 24 லட்சம் பேர் எழுதுறாங்க, அதில் நீங்கள் 1500 பேருக்கு மட்டும் கிரேஸ் மார்க் கொடுக்குறீங்க. தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க எவ்வளவு டார்ச்சர் பிள்ளைங்களை. அவர்கள் முடி வைத்திருக்கக்கூடாது, சட்டை போடக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், மூச்சு விடணும், தாலியெல்லாம் கழட்டுறது, எவ்வளவு ஒரு இப்படி ஒரு ஒரு ரெஜிமெண்டல், அதாவது ஒரு ஆர்மி கைண்ட் ஆஃப் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இருக்குங்க. இது யூபிஎஸ்சிலே அப்படி தானே நடக்குது. நம்ம இதை நீட்டுங்கிறது இப்போ வந்ததுங்க. யூபிஎஸ்சியில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வில் அங்கே காப்பீடிக்க தான் விடுறாங்க. அது பல ஆண்டு காலமாக நடந்து தான் வருகிறது. தமிழ்நாட்டில் நடக்குமா இது? ஆக நீங்கள் கேட்ட கேள்வி கிரேஸ் மார்க் பாவம் உங்களுக்கு நஷ்டஈடு ஏன் கொடுக்கக்கூடாது? நஷ்டஈடு கொடுப்பது என்பதில் மாற்று கருத்து இல்லை. அது எவ்வாறு கொடுப்பது, அதனுடைய சயின்டிஃபிக், அதனுடைய அறிவியல் பூர்வ காரணம் என்ன, அதை எந்த அளவுக்கு எவ்வளவு மார்க் நீங்கள் கொடுக்குறீங்க? இப்படி ஒரு அராஜகமாக மாணவர்களை அச்சுறுத்தி பயமுறுத்தி அடக்குமுறை செய்து அவர்களை நீங்கள் ஒரு தேர்வு மையத்துக்குள்ளே கொண்டு போகும் பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருக்குங்க? அவன் படிக்க வந்திருக்கிறானா, இல்லை அவனை நீங்கள் கிரிமினலாக நடத்துறீங்களா? தமிழர் கண்ணோட்டம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்திய அரசால் தமிழ்நாட்டின் மீது திணிக்கப்பட்டுள்ள நீட் தேர்வு மிக கடுமையான விவாதங்களை நாடு முழுக்க எழுப்பியிருக்கிறது. அந்த தேர்வினுடைய தீய விளைவுகள் பற்றி தமிழ்நாட்டு மக்கள் அறிந்திருந்த போதிலும் இந்த ஆண்டு வந்த முடிவுகள் அந்த தீய விளைவுகள் நடக்கும் என நாம் சொல்லியதெல்லாம் உறுதிப்படுத்தப்படக்கூடிய அளவில் பெரிய அளவில் முறைகேடுகள் நடந்துள்ளன. என்னென்ன முறைகேடுகள் நடந்துள்ளன, அதன் காரணமாக நாம் எப்படியெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாகிறோம் என்பதெல்லாம் அறிந்து கொள்ள நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முன்னாள் பல்கலைக்கழக துணைவேந்தரும் நீட் குறித்த ஆய்வை நடத்த சொல்லி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்ட போது அந்த நீதியரசர் ஏ.கே. ராஜன் அவருடைய அந்த கமிட்டியில் உறுப்பினராக அங்கம் வைத்தவரும் தமிழ்நாடு அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை குழுவிலிருந்து பணியாற்றி அதிலிருந்து விலகியோருமான பேராசிரியர் முனைவர் ஜவஹர்நேசன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரோடு சில கேள்விகள் கேட்டு உரையாடுவோம். வணக்கம். இந்த தேர்வு முடிவுகள் பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இந்த நீட் தேர்வு முடிவுகள், இந்த முடிவுகள் வந்தபோது, இந்த முறைகேடுகள்லாம் வெளியான போது இதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? நீங்கள் என்ன உணர்ந்தீங்க? இந்த முறைகேடுகளுக்கும் நீட்டினுடைய ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அது ஒரு நீட்டு ஒரு கட்டமைப்பை வைத்திருக்கிறது. அதில் என்னென்ன பாடத்திட்டங்கள், அதில் இப்படிப்பட்ட கேள்விகள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு. இந்த முறைகேடுகளுக்கும் கட்டமைப்புக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏனென்றால் ஒரு போட்டித் தேர்வை நடத்துவதில் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய ஒன்றிய அரசினுடைய அந்த தேர்வு மையம் தோல்வியடைந்திருக்கிறது. இதில் நிறைய முறைகேடுகள் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு அந்த நீட் ஆரம்பித்ததுலேருந்து இம்பர்சனேஷன் சொல்லுவாங்க, அதாவது ஆள் மாறாட்டம் பண்ணி எழுதுவது, இதில் தான் ஆரம்பத்தில் தொடங்கியது. அதற்கு பிறகு காப்பி அடிக்க விடுறது. வட மாநிலங்களில் இது ரொம்ப சகஜமான ஒரு போக்கு. தென் மாநிலங்களில் உள்ளாடைகளை கூட வெரிஃபை பண்ணிடுறாங்க. ஆனால் வட மாநிலங்களில் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் அங்கே காப்பி அந்த ஆசிரியர்களே, அந்த தேர்வு நடத்தும் மையங்களே அதை அனுமதித்து செய்வதாகலாம் நம்ம ஆதாரப்பூர்வமாக செய்திகளில் பார்த்தோம். அதன் பிறகு இப்பொழுது என்னென்னா நேரமின்மை என்ற ஒரு காரணத்தை காட்டி அவர்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கோம். அப்போ இவர்கள் நடத்திய தேர்வில் கோளாறுகள் இருந்திருக்கிறது. அதை நடத்திய விதத்தில் இவர்கள் தவறு இழைத்திருக்கிறார்கள். நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி தவறு இழைத்திருக்கிறார்கள். அதனால் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அதனால் உனக்கு ஒரு கிரேஸ் மார்க் போட்டு விட்டுடுறேன், அதை வச்சு நீ கொஞ்சம் அதை ஏற்றுக்கொள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்போது எல்லோரும் 24 லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறார்கள். அந்த 24 லட்சம் பேரில் 1500 சொச்சம் பேருக்கு மட்டும் அவங்க நேரமின்மை, அந்த நேரமின்மைக்கு காரணம் தேசிய அந்த தேர்வு மையம், அவர்கள் செய்த தவறுக்கு இவர்களுக்கு ஈடாக, நஷ்ட ஈடாக நான் கொஞ்சம் மார்க் போடுறேன்னு சொல்வது என்பது முற்றிலும் இது மிகப்பெரிய ஒரு ஸ்கேமுங்க. இது ஒரு முறைகேட்டிலே இதுவரையில் உலகம் சந்தித்திராத ஒரு முறைகேடு இது. அப்படிப்பட்ட ஒரு தேர்வை நடத்திவிட்டு அதற்கு பிறகு கோர்ட்டும் அதை ஏற்றுக்கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால்,
நாங்கள் வந்து தவறு செய்து விட்டவர்களை விட்டு விட்டார்கள், அதற்கு முறையான தீர்வு என்ன என்பதையும் விட்டு விட்டார்கள். அதை விட்டுவிட்டு அவர்கள் கூறுவது, மீண்டும் அவர்களுக்கு ஒரு தேர்வு எழுதும் வாய்ப்பை கொடுங்கள், இல்லை என்றால் அவர்கள் ஏற்கனவே எடுத்த மதிப்பெண்ணையை எடுத்துக்கொள்ள சொல்லுங்கள். 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் செய்து முடித்து அதன்படி நீங்கள் இப்போ கவுன்சிலிங்கும் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்றால் அப்போ தவறு இழைத்தவர்களுக்கு அதனுடைய அடிப்படை காரணம், அப்போ அந்த நீட் நடத்துகின்ற தேர்வு முறையில் இருக்கின்ற குளறுபடிகள், இதையெல்லாம் கோர்ட்டே புறக்கணிக்குது. இப்போ இதையெல்லாம் அவர்கள் ஆய்வு செய்திருக்க வேண்டும். கோர்ட் ஆய்வு செய்திருக்கணும், ஒரு கமிஷன் அமைத்திருக்கணும், அதில் நிபுணர்களை வைத்துக்கொண்டு ஆய்வு செய்து அதில் என்ன பிரச்சனை, யாரால் நடந்தது, இது போன்று தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கிறது, இது இனிமேலும் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆய்வினை எடுத்து அது எஜுகேஷ்னலாக, அது கல்வி ஒரு பண்பு, அதில் கல்வி நிபுணர்களை வைத்து ஆய்வு செய்து அதிலிருந்து ஒரு முடிவை எடுத்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இவர்கள் செய்த தவறுக்கு நஷ்ட ஈடாக ஏதோ வச்சுக்கோன்னு சொல்லி கொடுப்பது என்பது முற்றிலும் இந்த தேர்வையே வந்து கேவலைப்படுத்துவது. அதே நேரம் மருத்துவ நுழைவுத் தேர்வு வந்த பிறகு அது எவ்வளவு தூரம் வந்து இந்த மருத்துவ சேர்க்கையில் வந்து மாணவர்களுக்கு பின்னடைவாக இருந்திருக்கிறது என்பதையும் இதனுடன் சேர்த்து நாம் கணக்கிட்டு பார்த்தால் இந்த தேர்வு என்பது மருத்துவ கல்வி நுழைவுக்கு அது எதிரானதாகவும் மக்களுக்கு எதிரானதாகவும் இருப்பது என்பது தான் நான் கருத்தில் கருதுகிறேன். அதாவது நேரமின்மை அப்படின்ட்டு மாணவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு கிரேஸ் மார்க் கொடுத்தா அதில் என்ன தவறாக இருக்க முடியும்? அதாவது இப்போ ஒரு 24 லட்சம் பேர் எழுதுகிறாங்க, அதில் நீங்கள் 1500 பேருக்கு மட்டும் கிரேஸ் மார்க் கொடுக்குறீங்க. அந்த 1500 பேர் மட்டும் யாருன்னா அவர்களாக வந்து அவர்களுடைய வேதனையை தெரிவிக்கிறார்கள், நாங்கள் பழிவாங்கப்பட்டோம். அப்போ இது மாதிரி பழிவாங்கப்பட்டது இன்னும் எத்தனை ஆயிரம் பேர் இருப்பாங்க இந்திய அளவில்? யாரெல்லாம் என்னென்ன வகையில் இந்த நீட் தேர்வு மையம், அந்த நீட் தேர்வு நடத்துபவர்கள் செய்கின்ற அந்த எதேச்சதிகார போக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க. எவ்வளவு டார்ச்சர் பிள்ளைங்களை, அவர்கள் முடி வைத்திருக்கக்கூடாது, சட்டை போடக்கூடாது, இப்படி தான் இருக்கணும்னு மூச்சு விடணும், இது தாலியெல்லாம் கழட்டுறது, எவ்வளவு இப்படி ஒரு ரெஜிமெண்டல், அதாவது ஒரு ஆர்மி கைண்ட் ஆஃப் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இருக்குங்க. அது போலீஸிங் மாதிரி. தென் மாநிலங்களில் அப்படி நடக்குது. வட மாநிலங்களில் இந்த மாதிரி கடுமையான கெடுபிடிக்கிறதுனா இது ஒரு திட்டமிட்டே ஒரு வடவர் அதிகம் வரணும் இதில் அப்படின்றதுக்காக செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அது இருக்கும். ஏன்னா இது யூபிஎஸ்சிலே அப்படி தானேங்க நடக்குது. நம்ம இது நீட்டுங்கிறது இப்போ வந்ததுங்க. யூபிஎஸ்சியில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வில் அங்கே காப்பீடிக்க தான் விடுறாங்க. அது பல ஆண்டு காலமாக நடந்து தான் வருகிறது. அப்போ அதில் நான் எல்லாரும் அப்படி செய்கிறாங்கன்னு நான் வந்து வட இந்தியாவை நான் குறை சொல்ல விரும்பலை. ஆனால் இது நடந்து வருகிறது. தமிழ்நாட்டில் நடக்குமா இது? ஆக நீங்கள் கேட்ட கேள்வி வந்து கிரேஸ் மார்க் பாவம் அவங்களுக்கு நஷ்டஈடு ஏன் கொடுக்கக்கூடாது? நஷ்டஈடு கொடுப்பது என்பதில் மாற்று கருத்து இல்லை. அது எவ்வாறு கொடுப்பது, அதனுடைய சயின்டிஃபிக், அதனுடைய அறிவியல் பூர்வ காரணம் என்ன, அதை எந்த அளவுக்கு எவ்வளவு மார்க் நீங்கள் கொடுக்கிறீர்கள், அப்போ அந்த மார்க் என்பது அதற்கு வந்து ஒரு வேல்யூவேஷன் இருக்கணும்ல, ஒரு மதிப்பு இருக்கணும் இல்லையா? அந்த மதிப்பு எந்த காரணிகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்டது, இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லைங்களா? இதை கோர்ட்டு கேட்டு இருக்க வேண்டும் அல்லவா? இது எதுவுமே இல்லாமல் நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் போனால் போகுதுன்னு கொஞ்சம் ஏதோ ஒரு கிரேஸ் மார்க் உனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது அந்த மாணவனுக்கே இழைத்த ஒரு அநீதியாகும். அந்த 1500 மாணவர்களுக்கும் இழைத்த அநீதியாகும். இப்போ வந்து கடந்த ஆண்டு அதுக்கு முந்தைய ஆண்டெல்லாம் பார்த்தோம்னா முதலிடம் பெறக்கூடியவங்க பார்த்தா 3 பேர் 4 பேர் 2 பேர் ஒருத்தர் அப்படின்னு தான் வந்துருந்துச்சு. ஆனால் இந்த ஆண்டு மட்டும் முதலிடம் பெற்றவர்கள் 67 பேர் 720 எடுத்து ஒரு பெரிய அளவில் சாதனை படைச்சிருக்காங்கன்னு பேசுகிறாங்க. இது வந்து மாணவர்கள் அதிகமாக படிச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் இந்த தேர்வு தயாராகிட்டு வராங்க, அதனால் இவ்வளோ பேர் முதலிடம் பெற்றிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா இந்த முடிவுகளை வச்சு? சொல்ல முடியாதுங்க. நான் இப்போ உதாரணம் எதுக்கு நான் எடுத்துக்கிறேன்னா, சேட் எக்ஸாம் எடுத்துக்கலாம். அமெரிக்காவில் காலேஜ் போர்டு நடத்துகின்ற சேட் எக்ஸாம் இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுங்க? 1925ஆம் ஆண்டு. அதாவது 100 வருடம் தொடர்ந்து ஒரு போட்டித் தேர்வை நடத்துகின்ற ஒரே முகமை அது ஒன்று தான் உலக அளவில். அவர்கள்ட்ட தான் நம்ம அது அனுபவங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படி செய்கிறார்கள். அதுவும் அமெரிக்காவில் மட்டும் நடத்தவில்லை, உலக நாடுகள் அனைத்திலும், இந்தியா உட்பட எல்லா நாடுகளிலும் அந்த தேர்வை நடத்துகிறார்கள். அங்கே இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வந்ததா? லாஸ் ஆஃப் டைம்னு ஏதாவது வந்ததா? நேரமின்மைன்னு வந்ததா? உள்ளாடைகளை கட்டுறாங்களா? இல்லை இந்த அளவிற்கு வந்து ஒரு போலீஸிங், ஒரு அடக்குமுறையுடன் ஒரு தேர்வை நடத்துகின்ற ஒரு அராஜக போக்கு கல்வியில் மாணவர்களை 17 வயசுங்க அவனுக்கு. இப்படி ஒரு அராஜகமாக மாணவர்களை அச்சுறுத்தி பயமுறுத்தி அடக்குமுறை செய்து
அவர்களை நீங்கள் ஒரு தேர்வு மையத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே கொண்டு போகும் பொழுது அவருடைய மனோநிலை எப்படி இருக்குங்க? அவன் படிக்க வந்திருக்கிறானா, இல்லை அவனை நீங்கள் கிரிமினலாக நடத்துகிறீங்களா? இது உங்களுடைய கலட்டிட்டு போகணும் உள்ளன்னு சொல்லும்போது உள்ள போய் எப்படி அதை தேர்வு எழுதுவாங்க, எப்படி எழுதுவாங்க, என்ன மனோநிலை இருக்கும் சொல்லுங்கள்? பிள்ளைங்களை நாம் பார்க்குறோம், எவ்வளவு சிரமமான அதை மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு அப்படி நான் நிறைய முறை தேர்வு மையங்களுக்கு போய் நான் இதை பார்த்துருக்கேன், என்ன நடக்குது, என்ன தான் அங்கே நடந்து வருகிறது என்று. இப்போ சேட்டுக்கு எடுத்துப்போம். அப்போது சேட் சுமார் 1600 மார்க்குங்க மேக்ஸிமம் மார்க். அதில் ஒரு உலகம் முழுக்க நடக்கின்றது. அதில் 1600 மார்க்குன்னு வச்சுங்களேன். அந்த 1600 மார்க்கு ஒரு 1000 பேர் எடுத்துருக்கணும்ல, இவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தா ஒரு 1000 பேர். ஏன்னா அங்கே பல கோடி பேர் எழுதுகிறான், இவங்க லட்சங்கள் தான் உலகம் முழுக்க எழுதுகிறான். அங்கே ஏன் 100% மார்க் எடுக்க முடியல? இங்கே மட்டும் ஏன் 720க்கு 720 67 பேர் நீங்கள் சொல்கிறீங்களா எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ இது அங்கே என்ன முறைகேடுகள் நடக்கிறது, யார் மூலமாக நடக்கிறது? அந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அதில் அவர்கள் ஊழல் செய்து அங்கு ஒரு கொல்யூஷன், ஒரு கூட்டணி அமைத்து அதை நடத்துகிறார்களா பணம் வாங்கி கொண்டு? இதுவெல்லாம் நாங்கள் மறந்துட்டு நான் உனக்கு நஷ்ட இட பிச்சை போடுறேன்னு சொன்னால் மாணவர்கள் பிச்சைக்காரர்களா? இது பிச்சை தான், அவர்களுக்கு நீதி கிடையாது. அந்த மாணவர்கள் வேணுமென்னா எங்களுக்கு கிரேஸ் மார்க் கொஞ்சம் கூட போட்டாங்கன்னு அவங்க அமைதியாக கூட இருக்கலாம். ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு ஒரு சயின்டிஃபிக் காரணம் இருக்கணும். அது இல்லை எனும் பொழுது அதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த முறைகேடுகள்லாம் எல்லா தேர்வுலையும் இருக்குது. இப்போ இந்த யூபிஎஸ்சியில் இருக்குது, எல்லாத்துக்குமே இந்த முறைகேடுகள் நடக்குது. முறைகேடு நடப்பதனாலேயே ஒரு தேர்வை நம்ம ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட முடியுமா அப்படின்ற ஒரு வாதம் வைக்கிறாங்க. சரியான வாதம். அப்போ முறைகேடுகளற்ற ஒரு முறையில் நடத்துங்க. நீங்கள் என்றைக்கு நீங்கள் நீட் எக்ஸாம் ஆரம்பிச்சிங்களோ, இப்போ என்னுடைய ரிப்போர்ட்டில் நம்ம நீட் தமிழக அரசு அந்த நீட் ஆய்வறிக்கையில் அதை நம்ம அதை செய்திருக்கிறோம். அதில் இதெல்லாம் ஆய்வு செய்திருக்கோம். இம்பர்சனேஷன் எப்படி நடக்குது, ஆள்மாறாட்டம் எப்படி நடக்குது, அதை எப்படி எல்லாம் அதை ஏமாற்று வழியில் செய்ய முடியும். அதே நேரம் வெளி மாநிலத்து மாணவர்கள் தமிழ்நாட்டு அந்த உரிமையை, இங்கே எழுதக்கூடிய உரிமையை எவ்வாறு பெற்று ஏமாற்று வழியில் இங்கே தமிழ்நாட்டில் எழுதுகிறார்கள். தமிழ்நாடு கோட்டா வேணும் என்பதற்காக. இங்கே தான் நிறைய மருத்துவக் கல்லூரி இருக்குது, மற்ற மாநிலங்களில் இல்லை. ஆனால் இங்கு நுழைந்து இங்கு தேர்வு எழுதினால், இங்கிருந்து நமக்கு தேர்வு எழுதினால் மையத்துக்காக நான் சொல்லலை, இந்த தமிழ்நாடு கோட்டாக்குள்ளே தேர்வை எழுதினால் நமக்கு இந்த கோட்டாலேருந்து நமக்கு சீட்டு கிடைக்கும், இங்கே நிறைய சீட்டு இருக்குங்கிறதுனால இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆய்வில். அப்போ இதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்போ ஒன்றுத்துக்கும் தீர்வு சொல்ல மாட்டீங்க. அதே இப்போ சேட் எக்ஸாம் இருக்குது இல்லைங்களா? அப்போ சேட் அதுலேயும் பல கோளாறுகள் இருந்ததுங்க, இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை சேட்டை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த சேட்டு தேர்வை நடத்துகின்ற அந்த காலேஜ் போர்டு என்ற ஒரு நிறுவனம் தனியார் நிறுவனம் தான், அது அரசு நிறுவனம் கூட கிடையாது. அப்போ அந்த நிறுவனம் எங்களுடைய தேர்வு தவறாகவே இருந்து வருகிறது. இதில் பல கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்கள், கருப்பின மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மாணவர்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படுறாங்க. இந்த தேர்வில் நிறைய மதிப்பெண் எடுக்க முடியல. ஆக எங்களுடைய தேர்வினுடைய திட்டத்தில் தவறு இருக்குதுன்னு அவர்களே ஏற்றுக்கொண்டு அவர்களே முன்வந்து ஆய்வு செய்து சுய பரிசோதனை செய்து ஆயிரக்கணக்கான அறிக்கைகள் இருக்குங்க. நான் 1000ன்னு சொல்கிறதுனால தவறு நினச்சிடாதீங்க, தோராயமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. 1000க்கும் மேற்பட்ட அறிக்கைகள் இருக்குது. அவர்கள் சுய பரிசோதனை. அப்போ இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி நீட் தேர்வு நடத்துகிறார்களே, சுய பரிசோதனை என்றைக்காவது செய்திருக்கிறீர்களா? ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு ஆய்வை செய்திருக்கிறீர்களா இதையெல்லாம் தடுப்பதற்கு? அல்லது இந்த மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள் ஏன் இதில் நிறைய இதில் பரிமளிக்க முடியவில்லை, இதில் நிறைய தேர்வுகள் இதில் மதிப்பெண் எடுக்க முடியலைன்னு நீங்கள் ஆய்வு செய்திருக்கிறீங்களா? தமிழ் வழி மாணவர்கள் அல்லது ஏழை மாணவர்கள், முதல் பட்டதாரி குடும்பத்தை சார்ந்த மாணவர்கள் அல்லது கிராமப்புற மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஏன் இவர்களால் அதிகமாக இதில் மற்ற மாணவர்களை கம்பேர் பண்ணும்பொழுது, அது ப்ரைவேட் தனியார் பள்ளி மாணவர்கள், இவர்கள் தான் அதிகமாக எடுக்கிறார்கள். அப்போ இவர்களெல்லாம் ஒரு கோச்சிங் சென்டர், ஒரு பயிற்சி மூலமாகத்தான் வருகிறார்களே ஒழிய இவர்களுக்கு அறிவு அதிகமாக இருக்கிறது என்றோ அல்லது இவர்கள் நிறைய உழைத்திருக்கிறார்கள் மற்ற மாணவர்களை விட, அதனால் இவர்கள் பெறுகிறார்கள் என்று எந்த ஒரு அறிவியல் பூர்வமான அறிக்கையும் இந்த தேசத்தில் கிடையாதுங்க. நாம் சேலஞ்சு பண்ணியிருக்கோம் 2021 இதெல்லாம் ஒன்றுகிட்ட உள்ள கோளாறு, பதில் சொல்லணும்ல. ஒரு அரசு பண்ணின ஒரு கமிஷன் இந்த ரிப்போர்ட். அப்போ இது சீரியஸான ஒரு ரிப்போர்ட் இல்லைங்க, சயின்டிஃபிக்காக இட் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு நீங்கள் சொல்லணுமா இல்லையா? இல்லை நீங்களே ஒரு ஆய்வு பண்ணி நீங்களே நிரூபித்து சொல்லுங்கள்.
அப்போ எல்லாம் நீங்கள் வந்து ஒரு எதேச்ச அதிகாரமாக டெல்லியில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் முடிவு எடுப்பீங்க. நீங்கள் வந்து தனியார் கல்லூரிகளோட தனியார்களோட கூட்டணி வைக்கிறீங்க, கோச்சிங் சென்டர்ஸோட கூட்டணி வச்சுக்கிறீங்க. இவர்களுடைய கூட்டணியில் நீங்கள் இதை வந்து கமர்ஷியலைஸ் பண்ணுறீங்க, வியாபாரப்படுத்துகிறீங்க. அப்போ இதையெல்லாம் நாம் கூறுகின்ற குற்றச்சாட்டு. இப்போ இது வந்து மற்ற தேர்வுகளில் இல்லையா, இந்த தேர்வில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் மற்ற தேர்வுகளில் இருக்கிறது. அப்போ அந்த மற்ற தேர்வுகளில் இருப்பதற்கு களைவதற்கு உண்டான அழுத்தம் மக்கள் மத்தியிலிருந்து வரல. காரணம் என்னவென்றால், ஏன்னா ஐஏஎஸ் ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000 போஸ்ட், அதற்கு வந்து இத்தனை லட்சம் பேர் எழுதுகிறான், அது ஒன்றும் ஒரு பெரிய வந்து ஒரு இட்ஸ் நாட் பிக் இஷ்யூ அப்படிங்கிறது மக்கள் வந்து தலை சாய்ச்சிட்டு போகிறதுனால தான் அதுவும் கூட. ஆனால் இது உயிர் காக்கும் தொழில், இதில் மக்கள் உயிர் அடங்கியிருக்கு. ஆக இதில் தரமான மாணவர்களை தேர்வு செய்ய வேண்டும். இது வாழ்வியல் பிரச்சனை, வாழ்வாதார சமூக பிரச்சனை. அதனால்தான் குறிப்பாக தமிழ்நாட்டில் நாம் இப்போ கல்விக் கொள்கையில் வந்து நாங்கள் ஃபீட்பேக் கேட்டோம். கல்விக் கொள்கை கமிட்டி, உயர்மட்ட குழு கமிட்டியில் ஒரு சில ஆயிரங்கள் தான் மக்கள் வந்து பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை கூறினார்கள். ஒரு 2000 சொச்சம் தான் இருக்கும். நான் இருந்த வரைக்கும் 2000 சொச்சம் பேர், 2500 பேர் தான் சமர்ப்பிச்சிருந்தாங்க. ஆனால் நீட் தேர்வு, அதுக்கு நாங்கள் அறிக்கை வெளியில் கொடுக்கும் பொழுது, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சமர்ப்பிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது 83,000 சொச்சம் பேர் பண்ணாங்க ஒரே வாரத்தில். அப்போ எவ்வளவு ஆர்வம் மக்கள் மத்தியில் இருக்குன்னா, இது உயிர் காக்கும் தொழில், இது ஒரு உன்னதமான மனிதனை காக்கக்கூடிய ஒரு தொழில், இதில் கவனமாக இருக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வு இருக்கிறதுனால தான் மக்கள் இதை கேட்குறாங்க. அப்போ அதில் ஐஏஎஸ் யாரோ ஒரு கிறுக்கர் யாரோ ஒருத்தர் வந்து பாஸ் பண்ணிட்டு வந்துட்டால் கூட பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் அது பெரிய பாதிப்பு தான், நாட்டை அழிக்கக்கூடியது தான், அதற்கும் தீர்வு வேண்டும். ஆனால் இது மனுஷனே கொண்டுடும். ஆதலால் இதற்கு அதிகமான ஒரு அழுத்தம் தரப்படுகிறது, கவனிக்கப்படுகிறது. கல்லூரி சேர்க்கையில் இருக்கக்கூடிய கட்டண கொள்ளையை வந்து நீட்டு தடுத்துருச்சு. அதனால தான் வந்து திமுக, அதிமுக அரசியல்வாதிகள், பெரிய அளவில் மருத்துவக் கல்லூரிகள் நடத்தி கொண்டிருப்பவர்கள் இந்த நீட்டுக்கு எதிரான ஒரு செயற்கையான எதிர்ப்பை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? பாவம், ஏதோ பகற்கனவு, ஏதோ கனவுல பேசிகிட்டு இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். காரணம், ஒரு ஆய்வு அறிக்கை இவ்வளவு மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா நான் எடுத்திருக்கேங்க, மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா, முறையான ஆய்வு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்லாம் முறையாக சயின்டிஃபிக்காக நாம் செய்து இதில் வெளியிட்டிருக்கோம். அப்போது அதில் நாம் சொல்லியிருக்கோம், குறைந்தபட்சம் 6000 கோடி தமிழ்நாட்டில் மட்டும் 400 சொச்சம் சென்டர்ஸ் இருக்குங்க, லீடிங் ட்ரைனிங் கோச்சிங் சென்டர்ஸ், 400 சொச்சம் பயிற்சி மையங்கள் நிறையா இருக்கும். அதை விட பயிற்சி கொடுக்கின்ற நிறுவனங்களே 400 சொச்சம் பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் அதிகம். அப்போது இவர்கள் இங்கே நிறைய பணம் கொடுத்து படிக்கிறதுக்கும் ஆள் வராங்க. ஏன்னா மற்ற பீகார் போன்ற மாநிலங்களை விட இங்கே பணக்காரர்கள் நிறைய இருக்கின்ற மாநிலமும் நம்ம மாநிலம்தான். அப்போ இதை எதையோ விற்றோ ஏதோ செய்தோ பிள்ளைகளை வந்து சேர்க்கிறார்கள். அப்போ இங்கே வந்து குறைந்தபட்சம் 6000 கோடி ஒரு வருடத்திற்கு குறைந்ததுன்னு சொல்கிறோம். அது 10,000 கோடி 15,000 கோடி கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு ஷார்ட் பீரியடில் அசஸ் பண்ணுறோம், அதில் வந்து அதீதப்படுத்தி சொல்லிடக்கூடாதுங்கிறதுனால குறைந்தபட்ச ஒரு கணக்கீட்டு பண்ணி தான் 6000 கோடி மினிமமாக குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் கோச்சிங் சென்டர் பயிற்சி மையத்துக்கு வந்து மாணவர்கள் செலவு செய்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு. அப்போ அதற்கு முன்பு அது மாதிரி இருந்ததா? அவ்வளவு இல்லை. அப்பவும் இருந்தது. அப்போ +2க்கு கோச்சிங் சென்டர் வச்சுருந்துருப்பாங்க, அந்த டியூஷன் சென்டர் ஊருக்கு வச்சுருந்துருப்பாங்களா, அதுதான் இருந்ததே ஒழிய ஒரு இது போன்ற மையப்படுத்தப்பட்ட நாடு தழுவிய அளவிலான பயிற்சி மையங்கள் வந்து அப்போல்லாம் கிடையாது. அப்போது இதை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. அப்போது எதற்காக இந்த பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து 92nd ரிப்போர்ட் வந்து கொடுத்த ஒரு தீர்வு என்னவென்றால், அதாவது இதில் நிறைய வியாபாரப்படுத்தப்பட்டு விட்டது மருத்துவ கல்வி, அதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது அவங்க நோக்கமே. டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அந்த கமிட்டிக்கு கொடுக்கப்பட்டது, ஹவு டு எலிமினேட் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன். இதுதான் அதுக்கு அவங்க கொடுத்த தீர்வு தான். ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சுருவோம், இல்லைன்னா அவன் வேறு எதையாவது பண்ணி ஆளை வச்சு அங்கே உள்ளுக்குள்ளே அங்கங்கே வச்சு ரெக்கமெண்ட் பண்ணி வந்துடுறாங்க. அல்லது அங்கேயும் கோழி பண்ணை பள்ளிகள்லாம் நாமக்கல் மாதிரி இருக்குது, அவன் கோச்சிங் பண்ணி அவனும் நிறைய அனுப்பிட்டு இருக்கிறான். அதனால் நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை மத்திய அரசு செய்யணும்னு சொல்லலை, மாநில அரசு தான் செய்யணும்னு சொல்லலை, அது ஒரு ஓப்பன் எண்டடாக சொல்லிட்டாங்க. அப்போ அதன் நோக்கம் என்ன? கமர்ஷியலைசேஷன், வியாபாரப்படுத்தக்கூடாது என்பது தான் நோக்கம். அதற்கு கொடுக்கப்பட்டது தான் நீட் என்ற ஒரு தேர்வு.
அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணினது. அது மத்திய அரசு தான் செய்யணும்னு சொல்லலை. சரி பரவாயில்ல, நீங்கள் இப்போ வந்து நம்ம எடுத்துப்போம், பிஃபோர் நீட் ஆஃப்டர் நீட் எடுத்துப்போம். நீட்டுக்கு முன்பு எவ்வளோங்க வந்து ஃபீஸுன்னா தமிழ்நாட்டில் இந்த தனியார் பல்கலைக்கழகங்கள்லாம் மருத்துவ கல்வி வச்சுருக்காங்க, எஸ்ஆர்எம் இது இவர்களெல்லாம் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 15 லட்சம், அதிகபட்சம் 8 லட்சம் 10 லட்சம், இதுதான் நீட்டுக்கு முன்பு. இப்போ என்ன ஃபீஸ் இது 30 லட்சம் இல்லையா ஒரு வருடத்திற்கு? கட்டணம் அதிகமாக இருக்கீங்க. அதே நேரம் அப்போ வந்து நீட்டில் வந்து நீட்டு வருவதற்கு முன்பு ஹையர் செகண்டரி மார்க்கை வைத்து தான் நாங்கள் தேர்வு நடந்தது. அப்போ ஹையர் செகண்டரி மார்க்கை வைத்து அந்த அட்மிஷன் சேர்க்கை நடக்கும் பொழுது மாணவர்கள் எல்லாருமே 97-98% மார்க் எடுத்தால்தான் நாங்கள் கிடைக்க முடியுன்றது மெரிட்லேயே மாணவர்கள் நல்ல படித்த நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் மட்டும்தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒரு 20%, 17%, நம்ம அறிக்கை கூறுகிறது 17% மதிப்பெண் எடுத்த மாணவன் அங்கு நீட்டில் போகிறான். அப்போ 97% மார்க் எடுத்தவன் நம்ம முன்னாடி இருந்திருக்கு, மருத்துவ சேர்க்கையில் இருந்தாங்க. இப்போ 17% படித்தவனும் மதிப்பெண் எடுத்தவனும் நீட்டு மூலியமாக போகிறான். அப்படி என்றால் இது என்ன கருத்தை கொடுக்கிறது? 17% படித்தவன் ஒரு 60% மார்க் எடுத்தவனை விட கம்மியாக எடுத்திருக்கிறான். ஆனால் இவன்கிட்ட பணம் இருக்குங்கிறதுனால இவன் எலிஜிபிலிட்டியை அடைந்து விட்டான் என்று கூறுவதனால், எலிஜிபிலிட்டி இருப்பதனால் அந்த 17% வைத்துக்கொண்டு பணத்தை வைத்துக்கொண்டு இவன் போய் சேர்றான். 40-60% மதிப்பெண் எடுத்தவனால சேர முடியல. அப்போது யார் வந்து கமர்ஷியலைஸ் பண்ணியிருக்காங்க? நீட்டு தானே கமர்ஷியலைஸ் பண்ணியிருக்கு. குறைந்த மதிப்பெண் எடுக்கிறவன் பணம் இருக்கிறவன் போயிடுறான். அப்போ நிறைய மதிப்பெண் எடுத்துறது குறுகிய, அதாவது அரசு கல்லூரிகளில் இருக்கின்ற ஒரு சில சீட்டு அதில் தான் அவங்க வந்து போக முடிகிறது. அப்போது பெரும்பாலும் இப்போ தனியார் மயம் நிறையா வந்துட்டுருக்கு, தனியார் கல்லூரிகள் வந்துடுச்சு, நிறைய சீட்டு வந்து தனியார் கல்லூரிகளில் நிறைய இருக்குது இந்தியா முழுக்க. அப்படி எனும்பொழுது அப்போ இங்கே இருக்கின்ற இவ்வளவு பல்க் ஆஃப் சீட்டு வந்து எல்லாம் விற்கப்படுகிறது நீட்டினுடைய. அந்த அவன் எவ்வளவு தான் டிஜிஹெச்எஸ் சென்ட்ரலைஸ் பண்ணி அங்கேருந்து அட்மிஷன் கவுன்சிலிங் நடத்தினால் கூட யார் ஒன்றிய அரசு, அது மீறி தானே இவ்வளவு கோல்மால்களும் நடக்கிறது. அப்போ கமர்ஷியலைசேஷன் வந்து வியாபாரமயப்படுத்துவது அதிகரித்து இருக்கிறது நீட் தேர்வினால் என்பது தான் நாம் ஆய்வு பண்ணினோம். அது இப்போ மேலும் மேலும் நிரூபிக்கப்பட்டு வருகிறதுங்க. இப்போ வந்து இந்த நீட் மாதிரி பல அனைத்து இந்திய தேர்வுகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு அனைத்து இந்திய தேர்வை ஒரு பல தேசிய இனங்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் நடத்துவது என்பது சரியானதா, ஒரு அறிவியல் பூர்வமானதா? கண்டிப்பாக பாதிக்கப்படுதுங்க. ஏன்னா இடஒதுக்கீட்டின் மூலமாக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சாதியினருக்கு நமக்கு சீட்டு அதில் கிடைக்குது என்பது அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் அதே பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிரிவினரை சார்ந்தவர்களிலே ஒரு டெமோகிராஃபி இருக்குது இல்லையா? அதில் ஏழை இருக்காங்க, பணக்காரங்க இருக்காங்க. தாழ்த்தப்பட்ட பிரிவினரே எடுத்துப்போமே, ஏழை இருக்காங்க, பணக்காரர் இருக்காங்க, சிபிஎஸ்சியில் படித்தவங்க இருக்காங்க, ஸ்டேட் போர்டில் படித்தவங்க இருக்காங்க, ஆங்கில வழியில் படித்தவங்க இருக்காங்க, தமிழ் வழியில் படித்தவங்க இருக்காங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தவங்க இருக்காங்க, அரசு பள்ளியில் படித்தவங்க இருக்காங்க. முதல் பட்டதாரி குடும்பம் இருக்குது, முதல் பட்டதாரி இல்லாத குடும்பமும் இருக்குது. அப்போது இவர்கள் எல்லாரும் இந்த சமூகத்திலையும் பாதிக்கப்படுறாங்கல்ல இதனால், இந்த நீட்னால். ஆனால் அதற்கு முன்பு அப்படி இல்லைங்களே. இதனாலையும் அதுக்கு முன்பு ஒரு பாதிப்பு இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஹையர் செகண்டரி படிக்கும் பொழுது இதே சிபிஎஸ்சி படித்தவங்க, ஆங்கிலம் படித்தவங்க அல்லது ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தவங்க இவங்கெல்லாம் போயிட்டு கோச்சிங் சென்டரில் போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அவங்க ஹையர் செகண்டரிலேயே நிறைய மார்க் எடுத்துக்கிட்டு மருத்துவ சேர்க்கை போனவங்க இருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு பாதிப்பு அதில் இல்லை. அப்போ அந்த டயத்தில் குறைந்தபட்சம் ஒரு 20% மாணவர்கள் வந்து அரசு பள்ளியில் படித்தவர்கள் அங்கு மருத்துவ சேர்க்கை கிடைத்தது. ஆனால் நீட் வந்த பிறகு அது ஒரு 1.7%, 0% கூட ஒரு வருஷம் வந்துடுச்சுங்க. அப்போது நீட்டு வந்த பிறகு அதுவும் இல்லாமல் போயிடுச்சு இல்லை இருந்ததும். அப்படி எனும் பொழுது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு இடஒதுக்கீடு கிடைத்தாலும் அந்த சமூகங்களிலே ஆங்கில போதனா முறை, தனியார் பள்ளி, கோச்சிங் சென்டர், அர்பனில் நகர்ப்புறங்களில் படித்தவர்கள் இவர்கள் தான் அதிகமாக அதிலும் பெற்றிருக்கிறார்கள் என்பது அந்த சமூகத்திற்குள்ளே சமூக அநீதியை அளித்திருக்கிறது அல்லவா நீட்டு. இப்போ வந்து இந்த நீட் மாதிரி பல அனைத்து இந்திய தேர்வுகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு அனைத்து இந்திய தேர்வை ஒரு பல தேசிய இனங்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் நடத்துவது என்பது சரியானதா, ஒரு அறிவியல் பூர்வமானதா? அது முக்கியமான கேள்விங்க. இப்போ பல சமூக தேசிய இனங்கள் இந்தியாவில் இருக்கிறது. அவர்களுக்கு உண்டான நிலைமைகளும் வேறு. பீகார் வேறு, தமிழ்நாடு வேறு. அப்போ அது மாதிரி
இங்கே இருக்கின்ற பொருளாதார நிலைமைகள், சமூக நிலைமைகள், மற்ற கல்வி நிலைமைகள், கல்வி வளர்ச்சி, இது எல்லாமே, வேலை வாய்ப்பு, இது எல்லாமே பீகாரையும் தமிழ்நாட்டையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஆப்போசிட் எண்ட். இது ஒன்று என்றால் அது மறுமுனையில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரே தேர்வு, ஒரே வகையான அசஸ்மெண்ட்டு எப்படி வந்து அதற்கு தீர்வாக வரும்? இன்னொன்று, 85% மாணவர்கள் குறிப்பாக இந்தியாவில் மாநில பாடத்திட்டத்தில் தான் படிக்கிறார்கள், ஸ்டேட் போர்டில் தான் படிக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து இதை இந்த 85 மாணவர்களையும் சதவீத மாணவர்களையும் ஒதுக்கிவிட்டு ஒரு 10-15% மாணவர்கள் படிக்கக்கூடிய என்சிஆர்டியினுடைய சிலபஸ் அடிப்படையில் நீங்கள் தேர்வு நடத்துகிறீங்க. அப்போ அதற்கான தயாரிப்பு இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ பேர்டன், அழுத்தம் வந்து இந்த ஸ்டேட் போர்ட் படிக்கிற மாணவர்களுக்கு அதிகமாக வருகிறது. அவங்க என்ன செய்யணும்? ஸ்டேட் போர்டில் படித்து மார்க் எடுக்கணும், அப்புறம் இங்கே வந்து நீட்டுக்காகவும் ப்ரிப்பேர் பண்ணணும். அது சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு அந்த அழுத்தம் கிடையாது. அவங்க படித்தது அப்படியே படிச்சுட்டு நேரம் இங்கே வந்தாலே கூட போதும். அப்போ அழுத்தம் 2 மடங்காகிறது ஸ்டேட் போர்ட் மாணவர்களுக்கு, மாநில கல்வி திட்டத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு. அப்போ இது போன்று நிறைய பாகுபாடுகள் கொண்ட தேசமாக இது இருக்கும்போது ஒரு தேர்வு என்பது கிடையாது. குறிப்பாக இப்போ அமெரிக்காவில் 50 மாநிலங்கள் இருக்கிறது. அப்போ 50 மாநிலங்களுக்கும் இப்போ சேட் ஒரு பரீட்சை தானே, தேர்வு தானே, அங்கே எப்படி நடக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அப்போ அமெரிக்காவிலலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ +2 படிக்கும்பொழுது ஒரு மாணவன் அவன் எத்தகைய அறிவை கணிதத்திலும், சமூக அறிவியலிலும், பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியிலும் அவன் பெற்றிருக்க வேண்டும் என்று ஒரு ஓவரால் ஒரு அவுட்கம், லேர்னிங் அவுட்கம், கற்றல் வெளிப்பாடுகள் வந்து அவங்க இறுதி பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த 50 மாநிலங்களும் சேர்ந்து. பாடத்திட்டம் ஒன்று கிடையாது, பாடத்திட்டம் வெவ்வேறானது, கலைத்திட்டம் வெவ்வேறானது, ஒவ்வொரு மாநிலத்துக்கும். இப்போ ஒரு 1வது படிக்கிற பையனுக்கு ஒரு எண்ணை தெரிந்து கொள்ள வேண்டும், 1லிருந்து 10 என்ற எண்ணை அவன் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ அது ஒரு லேர்னிங் அவுட்கம். அதுபோன்று +2 அந்த ஹையர் செகண்டரி படிக்கின்ற மாணவர்களுக்கு அவங்க ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. இந்த அறிவை இவன் பெற்றிருக்க வேண்டும். அதை நீ எப்படினாலும் எத்தகைய பாடத்திட்டத்தை நீ வச்சுக்கோ, ஒரு மாநிலத்துலேயும் வெவ்வேறாக பாடத்திட்டம் வச்சுக்கோ, எல்லாம் பண்ணிக்கோ. ஆனால் அவனுக்கு இறுதியில் இந்த அறிவு இது வேணும், அவனுக்கு சயின்ஸில் வேணும், மேக்ஸில் இவ்வளோ அறிவு இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. அப்போ அது வந்து ஒரு காமன் கோர், ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கிறதுனால அப்போ எல்லா மாநிலங்களும் வெவ்வேறு பாடத்திட்டங்கள் இருந்தாலும் அந்த இறுதி விளைவு இருக்கு இல்லையா, லேர்னிங் அவுட்கம்னு சொல்கிறோமே, அது வந்து அதை நோக்கி ஒன்றாகவே ஒரு காமன் கோல் அவர்கள் செயல்படுவதனால் அவர்கள் எல்லாரும் இந்த சேட்டுக்கு வந்து பாகுபாடற்ற நிலையில் தயார்படுத்தப்படுகிறார்கள். அப்போ அங்கே எக்ஸ்ட்ரா கோச்சிங் தேவையில்லை, அங்கே வந்து இது போன்ற அழுத்தங்கள் 2 முறை வருவதில்லை, அங்கே பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த மாதிரி இங்கே ஒன்றும் கிடையாது. அப்படி வந்து ஒரு நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் போட்டு நீங்கள் கொண்டு வந்தால் கூட பாடத்திட்டத்தை நீங்கள் ஒன்றா கொண்டு வரேன்னு சொல்கிறீங்க, ஒற்றை பாடத்திட்டம் என்பது. அது போன்ற அமெரிக்காவில் இல்லையே, பாடத்திட்டம் வேறானது, கலைத்திட்டம் வேறானது, வெவ்வேறு மாநிலத்திற்கும் வெவ்வேறாக இருக்கிறது. அப்போ உங்களுக்கு வந்து எங்கே பிரச்சனைன்னா, உங்களுடைய நீட் என்ற ஃப்ரேம் ஒர்க், அந்த கான்செப்ட்லேயே நீங்கள் வந்து கல்வி தத்துவத்தின் ரீதியாக அதற்கு எதிராக தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. கல்வி தத்துவத்திற்கு, தேர்வு தத்துவத்திற்கு, போட்டி தேர்வு தத்துவத்திற்கு எதிரானது நீட் என்ற ஒரு தேர்வு. இது நாம் அறிக்கையில் முதல் 4 சாப்டர் அதை தான் சொல்கிறேன். இந்த முதல் 4 சாப்டர்ஸ் இருக்குங்களே, அதில் நம்ம எழுதியிருக்கிறது, அதில் இதை நிரூபிச்சிருக்கோம். எவ்வாறு நீட் என்ற தேர்வு கல்வி தத்துவத்திற்கும் தேர்வு என்ற ஒரு தத்துவம், ஒரு கான்செப்ட் அதற்கு எதிரானதாக இருக்கிறது. அது அந்த தத்துவத்திற்கும் உலக அளவில் நடக்கின்ற அந்த நடைபாடுகள், அந்த ப்ராக்டிசஸ் இருக்குது இல்லையா, இது போன்ற போட்டித் தேர்வுகள், அதற்கும் இது எதிரானதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம அதில் நிரூபிச்சிருக்கோம். அப்படி வரும்பொழுது இது நான் தான் சொல்ல வரேன், கல்வி தத்துவம் இதன் மூலம் அது தடைபடுகிற பொழுது இது மனித குலத்திற்கே எதிரானது. ஏனென்றால் இப்படி படிச்சுட்டு வர டாக்டர், இது மூலமாக உருவாக்கப்படுகின்ற டாக்டர்கள் எப்படி வருவாங்க? அது மனித குலத்திற்கு எதிரானது. அதனால் இந்த நீட் என்ற ஒரு தேர்வு என்பதை ஒழித்து கட்டிவிட வேண்டும். அது தேவையில்லை. அதற்கு முன்பு அது மாநில உரிமைங்க. இன்னும் ஒன்று சட்டப்பூர்வமாக பார்த்தால் கூட அது மாநிலத்திற்கானது, மாநில உரிமை. நீங்கள் முன்னாடி இருந்தது 15% மத்திய கோட்டாவில் எடுத்துக்கிட்டீங்க, 85% மாநிலத்திற்கு கொடுத்தீங்களே, அதை கொண்டு வாங்க. அதுதான் பெஸ்ட். நீ 15% நேஷ்னல் கோட்டாவில் எடுத்துக்கிட்டு எல்லா மாநிலத்துக்கும் கொடுங்க. 85% அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா அந்தந்த மாநிலத்தினுடைய, இப்போ நம்ம மாநிலத்தினுடைய மருத்துவ கட்டமைப்பு என்பது முற்றிலும் பீகாரோ உத்தரப்பிரதேசத்திற்கோ மாறானதுங்க. இப்போ நீங்கள் பீகார், உத்தரப்பிரதேசத்தில்
ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் வந்து நீங்கள் இதில் பார்க்குறது ரொம்ப ரேர், கடினம். இதில் ஒரு நர்சரி பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குது இல்லைங்களா கிராமத்தில். இப்போ நம்ம ஊரில் எப்படிங்களா, நீங்கள் எந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் போனாலும் குவாலிஃபைடு எம்பிபிஎஸ் டாக்டர் இருப்பாங்க. ஆனால் அங்கெல்லாம் நர்ஸுங்க, இந்த பேராமெடிக்கல் படித்தவங்க, அந்த அசிஸ்டன்ட்ஸ் தான் நிறைய சென்டர்ஸில் இருக்காங்க. அப்போ நாம் துவக்க நிலை, ஒரு ஆரம்ப நிலை சுகாதார நிலையிலேயே நாம் குவாலிஃபைட் டாக்டர்லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். அப்போ நம்ம கட்டமைப்பு வேறு, உங்கள் கட்டமைப்பு வேறு. அப்போது நீங்கள் மருத்துவத்தில் நாம் வந்து எதிர்பார்க்கின்ற குவாலிட்டி, மாணவர் சேர்க்கையில் இருக்கின்ற குவாலிட்டி, தரம், இதெல்லாம் நம்மளுடைய தரம் வேறுங்க. அப்போ நம்முடைய மதிப்பீடுகள் வேறு. அப்படித்தான் இருக்க வேண்டும். அப்போது குறிப்பாக என்னென்னாங்க, வேர்ல்டு ஃபெடரேஷன் ஃபார் மெடிக்கல் எஜுகேஷன் இருக்குது இல்லைங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மாணவன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி போன்ற அந்த டொமைன் சார்ந்த அந்த அந்த பாடப்பிரிவுகளை அறிவு பெற்றிருப்பது என்பது ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி. ஆனால் அதை கடந்து ஒரு மாணவன் ப்ராப்ளம் சால்விங், பிரச்சனைகளை தீர்க்க வல்ல சிந்தனையை, திறனை பெற்றிருக்க வேண்டும். ரீசனிங், டெசிஷன் மேக்கிங், எத்திக்கல் டெசிஷன் மேக்கிங் இருக்க வேண்டும். அதுபோல் சமூக தேவைகளை உணர்ந்தவனாக இருக்க வேண்டும். இதை அவங்க சொல்கிறாங்க. அட்மிஷன் அதெல்லாம் சேர்த்து தான் அவன் மாணவர் சேர்க்கை நடக்கணும் அப்படின்றாங்க. அப்போது இதையெல்லாமே உங்களுக்கு தெரியும், நீங்கள் தெரியாதவர்கள் அல்ல. இதெல்லாம் தெரிந்துக்கிட்டு நீங்கள் வேறு ஒரு ஹிடன் அஜெண்டா, ஒரு காரணத்திற்காக இந்த நீட்டை என்று கொண்டு வந்து இதை மையப்படுத்தி மாநிலங்களை புறக்கணித்து, மாநிலத்தினுடைய உரிமைகளை மீறி நீங்கள் இதை கொண்டு வருகிறீர்கள். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அப்படி என்பது இந்த தேர்வு சட்டப்பூர்வமாகவும் தவறானது, அறிவியல் பூர்வமாகவும் தவறானது, கல்வி தத்துவத்தின் ரீதியிலும் அது தவறான ஒரு போக்கு. இது மேலும் மேலும் நாம் எழுதும் பொழுது கிடைத்த தரவுகளை விட இப்போ அதிகமான தரவுகள் கிடைக்கிறதுங்க. அப்போ அது மேலும் மேலும் நாம் என்னென்னலாம் நம்ம நீட் அறிக்கையில் நம்ம சொன்னோமோ அதையெல்லாம் அது நிரூபித்து வருகிறதுங்க. அதை எதிர்த்து அவர்களிடம் தரவுகள் இருந்தால், அவர்களுக்கு ஆய்வு அறிக்கைகள் இருந்தால் அவர்கள் சொல்லட்டும். அவ்வளவு சீரியஸான சார்ஜஸை நம்ம வைக்கிறோம். அதனால் இது அவர்களுடைய நோக்கம் வேறுங்க. கல்விக்கு எதிரானது, மக்களுக்கு எதிரானது. அதனால் நீட் என்ற ஒரு தேர்வை சுத்தமாக துடைத்து எறியப்பட வேண்டும். இல்லை என்றால் மருத்துவம் பாதிக்கப்பட்டுவிடும். அதில் நம்ம அறிக்கையில் இறுதி பார்ட்டு கூட நம்ம என்ன கன்க்ளூஷனில் சொல்லியிருக்கோம்னு சொன்னால், அதாவது இது மருத்துவ சேர்க்கை மட்டுமல்ல, இப்படி ஒரு மருத்துவ சேர்க்கையை நீட் என்ற மதிப்பெண் மூலமாக நீங்கள் பெறுவதனால் கிராமப்புற மாணவர்கள் டாக்டராக முடியவில்லை, ஏழை மாணவர்கள் முடியவில்லை, தமிழ் வழி கல்வி முடியவில்லை, அரசு பள்ளியில் படிப்பவர்கள் முடியவில்லை, ஆக முதல் பட்டதாரி குடும்பத்தை சார்ந்தவர்கள் முடியவில்லை. இப்படி அனைத்து துன்பங்களையும், சமூக துன்பங்களையும் சந்திக்கின்ற மாணவர்கள் மருத்துவத்தில் நுழைய முடியாத ஒரு நிலை வரும் பொழுது இது எங்கு கொண்டு நிறுத்தும் என்றால், எதிர்வரும் காலங்களில் மனித சமூகத்தின், தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த சமூகத்தின் தன்மைகளை அறியாத, அந்த மொழியை உணராத, அல்லது கிராமப்புறத்தில் இருக்கின்ற மக்களுடைய மருத்துவ தேவை என்ன என்று கூட அறியாதவன் தான் டாக்டராக இருப்பான். அவன் போய் அவங்களுக்கு எப்படி மெடிக்கல் சேவை செய்வான்? அப்போது இப்போ இதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு ஒரு கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது மாதிரி கேஸ் வரும் பொழுது அதை பல்முனைகளில் அது ஆராயப்பட்டு அதற்கு ஒரு தீர்வு வர வேண்டும். அதனால் இப்பொழுது இவர்கள் 1500 பேருக்கு நீங்கள் மறுபரீட்சை நடத்துங்க, இல்லை வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற மார்க்குன்னா இது நீதியா? அவனுக்கு டைம் லாஸ் ஆனது யார்? அவன் காரணமா? நீ. அப்போ நீ தவறு செய்துவிட்டு நான் பழைய மார்க்கே தான் நான் அவனுக்கு கொடுப்பேன்னா அது அநீதி இல்லைங்களா? அதே நேரம் அவனுக்கு மீண்டும் இன்னொரு பரீட்சை தேர்வு வைத்தாலும் அது அநீதி தானே. அப்போது தவறு செய்திருக்கிறீர்கள், இதற்கு சரியான தீர்வு. இப்போ நாம் இப்போ ஹையர் செகண்டரி எக்ஸாம் நடத்துகிறோம். இப்போ நாம் பல ஆயிரம் ஸ்கூலில் இந்த சென்டர்ஸில் தேர்வு நடத்துகிறாங்க. 75 வருஷமாக சுதந்திர இந்தியாவில் நடத்திக்கிட்டு தானே இருப்போம். எங்கேயாவது டைம் லாஸ்ன்னு ஒன்று கிரேஸ் மார்க் போட்டிருக்கோமா? எல்லா மாநிலங்களும் நடத்துது, தமிழ்நாடு மட்டும் இல்லையே. அப்போ எல்லா இடத்துலையும் இது மாதிரி கிரேஸ் மார்க் போடுறாங்களா? ஒரு குறிப்பிட்ட ஒரு 1500 மாணவர்களை மட்டும் எடுத்துக்கொண்டு. அப்போது அவர்களால் செய்ய முடியுது. 75 ஆண்டு காலம் சுதந்திர இந்தியாவில் செய்ய முடியுதுங்கும்போது உங்களால் 7 வருஷம் பண்ண முடியலையே. அப்போ இதில் என்ன இருக்குது காரணம்? திஸ் இஸ் அ ஹை ஸ்டேக் எக்ஸாமினேஷன். இது ஒரு ஹை ஸ்டேக் எக்ஸாமினேஷன். இதுக்கு ஒரு ஹைப்பை கொடுத்துருக்கீங்க.
அப்போ இந்த ஹைப்பை கொடுத்து பணம் சம்பாதிக்கிறீங்க, இதை நிறுவனப்படுத்துகிறீங்க, இதை வியாபாரப்படுத்துகிறீங்க, மருத்துவ சேவையை. அப்போ அந்த அட்மிஷனும் வியாபாரமயமாகுது. ஆக ஒட்டுமொத்த இந்த நோக்கில் ஒரு அரசே வந்து இதை முன்னின்று நடத்துவது என்பது தான், சந்தை தாங்க இந்த வேலை செய்யும், ஒரு சந்தை தான் இந்த வேலை செய்வான். ஆனால் ஒரு தேசிய அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசே மக்களுக்கு துரோகம் செய்யும் ஒரு நோக்கில் இப்படிப்பட்ட ஒரு தேர்வு முறைகளை பயன்படுத்தி மக்களுக்கு துரோகம் செய்வதாக இருக்கும் பொழுது இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டுங்க. சார், இவ்வளவு நேரம் நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளித்த ஐயா ஜவஹர் நேசன் அவர்களுக்கு தமிழர் கண்ணோட்டம் வலைவழி சார்பிலே நன்றிகளை தெரிவிக்கிறேன். நன்றி. தமிழர் கண்ணோட்டத்தின் இந்த வலைவழியின் செயல்பாடுகள் தமிழ் மொழி, தமிழர், தமிழ்நாடு ஆகியவற்றின் வளர்ச்சி, முன்னேற்றம், நலம் இவற்றை முதன்மைப்படுத்தி செயல்படுவதுதான். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடையளிக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.